ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் குரு பலமாக இருக்க இந்த பொருட்களை தானம் செய்யுங்கள். வாருங்கள் அதை பற்றி பார்ப்போம். ஒவ்வொரு நபரின் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் மகாதசா மற்றும் அந்தர்தசா காலங்கள் உள்ளன. வியாழனின் மகாதசையை பொறுத்தவரை இது 16 ஆண்டுகள் நீடிக்கும். ஒருவரின் ஜாதகத்தில் வியாழன் வலுப்பெற்று செவ்வாய் மகாதசையில் இருந்தால் அவருடைய அதிர்ஷ்டம் பிரகாசமாக இருக்கும். வியாழனின் மகாதசா காலத்தில் ஒருவர் அபரிமிதமான செல்வம், செழிப்பு மற்றும் மகிழ்ச்சியை பெறுகிறார்கள். இந்த வீடியோவில் அது குறித்து தான் பார்க்க போகிறோம். முதலில் குரு மகாதசா என்றால் என்ன? வியாழனுக்கு சனி, புதன், வியாழன் போன்ற பல்வேறு கிரகங்களின் அந்தரதசா இருந்தால் அவர்களுக்கு பல்வேறு சுப மற்றும் அசுப பலன்கள் கிடைக்கும். மறுபுறம் வியாழனின் அந்தரதசா வியாழனின் மகாதசாவில் நடந்தால் அந்த நபர் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவை பெறுவார்கள், சமூகத்தில் மரியாதை பெறுவார்கள், ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். குரு உயர்ந்த நிலையில் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம். குருவின் மகாதசை வாழ்வில் பல மாற்றங்களை கொண்டு வரும். வியாழனின் மகாதசை ஏற்படும் போது ஒரு நபர் ஆன்மீகத்தில் ஆர்வம் காட்ட தொடங்குகிறார். படிப்பில் நல்ல பலன் கிடைக்கும், உத்தியோகத்தில் உயர் பதவிகள் கிடைக்கும், நிறைய பணம் சம்பாதிக்கலாம். பணத்துக்கு பஞ்சமில்லை. எல்லா வகையிலுமே புகழ், மகிழ்ச்சி பொங்கும். எந்த பணியும் எளிதாகவும் சுமூகமாகவும் முடிவடையும். குழந்தைகளின் மகிழ்ச்சியை பெறுவார்கள். திருமண வாழ்க்கை இனிமையாக இருக்கும். வாழ்க்கையில் குருவின் தாக்கம். குரு ஜென்ம ராசியில் அசுபஸ்தானத்தில் அமைந்தால் குரு மகாதசையில் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். அவர்களுக்கு வழிபாடு செய்ய முடியாமல் போகலாம். பலவிதமான நோய்கள் அவர்களை சூழ்ந்துள்ளலாம். மேலும் உயிருக்கு ஆபத்தான நோய்களின் சுமை குறையக்கூடும். மேலும் திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவி இடையே மனக்கசப்புகள் அதிகமாக இருக்கலாம். கடுமையான பிரச்சனைகள் இருக்கலாம். திருமணம் தடைப்படும். இப்போது ஜாதகத்தில் குரு வலுவாக இருக்க என்ன செய்ய வேண்டும்? ஜாதகத்தில் குருவின் நிலையை வலுப்படுத்த விஷ்ணு சகஸ்ர நாமம் அல்லது சத்னம் சோஸ்திரம் ஒவ்வொரு வியாழந்தோறும் பாராயணம் செய்ய வேண்டும். இவற்றை பாராயணம் செய்வதால் பிறவிகளின் பாவங்கள் அழியும். குரு ஆரோக்கியமாக இருக்க வாழை மரத்தின் வேரை அணிய வேண்டும். இது ஒரு சிறந்த தீர்வாக கருதப்படுகிறது. குறிப்பாக திருமணம் ஆகாதவர்களுக்கு அல்லது அவர்களின் திருமணத்தில் பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு பெண்கள் வலது கையிலும் ஆண்கள் இடது கையிலும் கட்ட வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் வீட்டில் உள்ள பொருளாதார பிரச்சனைகள் நீங்கும், மகிழ்ச்சியும் செல்வமும் வரும். இதனால் ஜாதகத்தில் குருவு நிலை வலுப்பெற்று வீட்டில் இருந்த பிரச்சனைகள் குறையும். நீங்கள் வியாழன் மூலம் நல்ல பலன்களை பெற விரும்பினால் இதற்கு தாந்திரீக மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். இது ஆன்மீக முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். மேலும் தேவர்களும் திருப்தி அடைந்து மகிழ்வார்கள். இந்த மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க இந்த மந்திரத்தை உச்சரிக்கவும். இவ்வாறு செய்வதால் தேவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். இதனால் தொழிலில் வெற்றி கிடைக்கும். ஜாதகத்தில் குரு உயர்நிலையில் இருக்க பெற்றோர் சகோதரர்களை மதிக்க வேண்டும். மேலும் ஏழை மக்களுக்கு இயன்ற அளவு உதவி செய்ய வேண்டும். இதை செய்வதன் மூலம் கல்வி, தொழிலில் எந்த தடைகளையும் எளிதில் சமாளிக்கலாம். மேலும் அவரது வாழ்க்கையில் எந்த தோல்வியும் இல்லாமல் அவர் வெற்றி பெறுவார். வீட்டில் நிதி பிரச்சனைகள் வராது. குருவின் பலம் பலமாக இருக்க வேண்டுமெனில் குருவின் பலம் வலுவாக இருக்க வியாழக்கிழமை விரதமிருங்கள். வியாழ பகவானை வழிபடுவது மங்களகரமானதாக கருதப்படுகிறது. வியாழன் அன்று நீரில் மஞ்சள் கலந்து குளித்தால் அதிர்ஷ்டம் பெருகும். வியாழன் அன்றும் மஞ்சள் நிற ஆடைகளை அணியுங்கள். யாருடைய ஜாதகத்தில் வியாழன் பலவீனமாக இருந்தால் வியாழக்கிழமைகளில் கோவிலுக்கு செல்வது நல்ல பலன் கிடைக்கும். வியாழன் கிரகத்தின் அதிர்வலைகள் அதிகமாக இருப்பதால் அந்த கிழமையில் திருச்செந்தூர் முருகன் கோவில் சென்று வழிபாடு செய்து வந்தால் ஜாதகத்தில் குருவினால் ஏற்படக்கூடிய கிரகதோஷங்கள் நீங்கும். வெல்லம், பருப்பு மற்றும் மஞ்சள் இனிப்புகள், மஞ்சள் ஆடைகள், புத்தகங்கள், தங்கம், தானியங்கள் ஆகியவற்றை ஏழைகள் மற்றும் அனாதைகளுக்கு தானம் செய்யுங்கள். ஒருவரின் ஜாதகத்தில் குரு பலவீனமாக இருந்தால் அவர்கள் புஷ்ய ராகம் அணிய வேண்டும். ஜோதிடரின் ஆலோசனை பெற்ற பிறகு புஷ்ய ராகம் அணியலாம். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.